இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொங்கு இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா தட்டுங்க பார்ப்போம். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக பெரியம்மா ராணிக்குமார் அவர்கள் பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் இனிதே நடைபெறும். கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, ஒரு கோயில் கொண்ட சிவகாமியம்மா, ஒரு கோயில் கொண்ட சிவகாமியம்மா, பூவில் இருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சினில் உன் திருநாமம் பதிய வேண்டும், நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சினில் உன் திருநாமம் பதிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் அம்மா, கவிதையிலே அம்மா நான் உருக வேண்டும் அம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. காற்றாகி கடலாகி கடலாகினாய், கருவாகி உருவாகி உயிராகினாய், காற்றாகி கடலாகி கடலாகினாய், கருவாகி உருவாகி உயிராகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலையான அருளாலே பொருளாகினாய், தோற்றாத நாளில்லை தாயே உன்னை, தோற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை, பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை, பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, ஒரு கோயில் கொண்ட சிவகாமியம்மா, ஒரு கோயில் கொண்ட சிவகாமியம்மா, பூவில் இருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, 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 எங்கள் பகவதி அம்மா. சிறப்பான ஒரு பாடல், ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது, குடும்பத்திற்கு தூணாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? நம்ம பெற்ற தாயால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கா, நம்ம கட்டிட்டு வந்த பொண்டாட்டியால் சந்தோஷமாக இருக்கா? ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள், அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளைத்தான் பார்க்குறாளா, அவளை வேறு யாரும் பார்க்குறானா? நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஹாஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போயின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் நல்லா நிறைவாக ஒன்றா உட்காந்துருக்கீங்க. உண்மையிலே அருமையான ஒரு உணவு கொடுத்தார்கள். நல்ல நாட்டுக்கோழி. என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா?
நல்லா இருந்துச்சுல்ல, அப்படி சொல்லு. உண்மையான அருமையான உணவு. அந்த உணவு படைத்ததை விட அந்த உணவை பரிமாறிய பிள்ளைகள் அவ்வளோ அருமையாக பரிமாறினாங்க. உங்களுடைய விருந்தோம்பல் பண்பை நாங்கள் அதில் அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல அருமையாக பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பண்பாடோடு வளர்த்துருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். அதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிள்ளைகளை பார்த்தாலே அந்த ஊர் எப்படி இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சில ஊரில் எங்களை சாப்பிட கொண்டு வச்சுட்டு சாப்பிடுங்க என்ன வேணா கும்பிட்டு குழம்பா ஊற்றுன அவ்வளோ குழப்பம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் அருமையாக நல்ல உணவு, நல்ல சாப்பாடு, போதுமா போதுமான்னு கேட்பாங்க. இங்கே வேணுமா வேணுமான்னு கேட்டு வச்சாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் சந்தோஷமாக கைதட்டல் கொடுக்கணும். இங்கே ஒரு புள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு. உரிமையாளர் யாரும் உட்காந்துருக்கீங்களா? சரி, பாருங்கள், அது பாட்டில் ரவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொண்ணு. அதான் நடந்து பழகுது. எப்படி நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு நடந்து போய் பழகிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் அருமையான தலைப்பு, ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்றைக்கி ஒரு பாட்டில் சொன்னான், அழகா சொன்னான். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை எங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை எங்கள் உங்கள் சொந்தங்கள். தந்தை போல் மென்மை என்று கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க பாப்பா. ஏன் கைதட்ட சொல்றோம்னா, நாங்கள் பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டரை திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அவங்க சொல்கிறாங்க காசும் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கையும் தட்டுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கைதட்டினா தான் எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நகைச்சுவை வெளியில் கொண்டு வந்து குப்புரிக்க விழுந்து எந்திரிப்போம். அப்படி ஒரு சிறப்பு. அதை பார்த்தியா? அடே, அந்த நாயை வெண்ணையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுறா, அந்த நாயை வெண்ணையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்கிறா. என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பமே வராது. நான் ஒரு நாய் வளர்க்குறேம்மா, வாரத்தில் 5 நாள் நான் தான் கறி போடுறேன், 2 நாள் பிஸ்கட் போடுறேன். வீட்டுக்கு போனால் அந்த நாய் ஏன்ட்ட வாழை ஆட்ட மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு. நாய் ஏன் நாய் நன்றி இல்லாத நாய். கறி நான் தான் போடுறேன், சிக்கன் நான் தான் போடுறேன், பிஸ்கட் நான் தான் போடுறேன், ஏன்ட்ட வாழை ஆட்ட மாட்டேங்குது, பக்கத்து உட்காரன்ட்டே போய் வாழாட்டுது. அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான்டா, அதனால அவன்கிட்டே போய் வாழை ஆட்டிக்கு நிற்கிது. என்கிட்ட வாழை ஆட்டமே மாட்டேங்குது, ஒன்றும் இல்லாமல் போகுது. என்ன சந்தேகம்? நாய்க்கு தாண்டா சொந்தம். இவன் நாய்க்குட்டி யாருக்கு சொந்தம்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையில் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனை மொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா என்ன அப்படின்னா, அவுத்து விடுனா.
திருடன் சொன்னால் கத்துனா ஏன்னா குத்துவேன் அப்படின்னா, கத்த மாட்டேன் அவுத்து விடுனா. அவுத்து விட்ட உடனே இந்த திருடன் சொன்னா திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போஞ்சோன்னா வச்சுட்டா போகிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி தான் என் அங்கையா வீட்டு இருக்குது, போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா. அதுக்கு திருடன் சொன்னால் அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான். அப்போ குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது? உண்மையில் கோயில் பக்கத்தில் அருமையாக மேடை அமைச்சிருக்காங்க. பக்திங்கிறது மனுஷனோட கூட பிறந்த ஒன்று. இன்றைக்கெல்லாம் பக்தினா எல்லாமே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் அந்த ரோட்டில் போனவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அத்தா பகவதி தாயே, நான் கரூர் போகிறேன், நல்லபடியாக போயிட்டு வரணும். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில் பைக்கை ஓட்டுட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான். மாரியம்மா நான் கரூர் போய்கிட்டு இருக்கேன், ஒரு ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா, ₹1 சுண்டி விடுறாரு, டேக் இட். மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணே பைபாஸில் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார், நெத்தியில் போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். சிலர்லாம் ₹5 உண்டியலில் போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். மாரியம்மா நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும். நேற்று எங்கள் ஊரில் ஒரு அம்மா அப்படித்தான் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் ஃபோன் வந்துருச்சு. ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டே செருப்பை மாட்டிக்கிட்டு புருஷனை கையில் பிடிச்சிக்கிட்டு போச்சு. அந்த அம்மா பின்னாடியே ஒருத்தன் போனான். திரும்பி பார்த்துச்சு, என்ன நம்ம பின்னாடியே வர்றேன்னு நின்றுச்சு. ஏய் என்னடா என் பின்னாடியே வர்ற? அவன் சொன்னான், மேடம் ஃபோன் பேசிக்கிட்டு என் பொண்டாட்டி விட்டு செருப்பை நீங்கள் மாட்டிக்கிட்டு வந்துட்டிய மேடம், அதை மட்டும் கலட்டி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா. இப்போ உடனே புருஷனை பார்த்து, ஏய் நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினால சொல்லக்கூடாதான்னா. நான் உன் புருஷனே இல்லைம்மா, நீ ஃபோன் பேசிக்கிட்டு என்னையே கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், நீ கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், நான் பின்னாடியே வந்துட்டேன் பேக்ரவுண்டை பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இப்போ வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் மனுஷன் வாழ்கிறான். இந்த குழப்பமான சூழ்நிலையில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க, தாயா தாரமா. இதில் தாய் தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜியா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பிடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. எல்லாம் புது வேட்டி அப்படி தான் ஆட சொல்லணும். ஒரே குதூகலத்தில் இருக்கா இல்லை. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இரவு நேரங்களில் இதுபோன்ற இலக்கிய பணிகளை செய்து வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஈரோடு மாவட்ட அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய, 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நீலாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? அது காரை யார் வச்சிருக்கா? அவர் வச்சிருக்கிறது சான்றோ காரரா. எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பிளக்கு போச்சுன்னா அவனை சொல்ற, அது கூட நியாயம் ஏற்றுக்கிருவேன். இது சொன்ன நியாயமாடா? இல்லை இல்லை, தாய் அல்ல தாரமே என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சி புகழ் ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று பேசி அந்த மிகப்பெரிய பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அடியா தாடி சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடு
ஒரு கோடி ஆனந்தம். அவங்க புருஷன் வந்தா தெரியும் உனக்குந்தான். அந்த அம்மா புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா, டேய் கேன் இன்ஸ்பெக்டர். அந்த கேன் இல்லை, இது பழைய பீத்த கேன். அவர் புது கேன் இன்ஸ்பெக்டரா. சாதாரணமாக நினைக்காத, கேனை திறந்தாருன்னா உனக்கு தெரியாது. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போயிட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போயிட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னை வண்டலூரில் மிருகாலஜி படிச்சுட்டு இந்த மிருகங்களோடு பேசக்கூடிய பாசையை கற்றிருந்தாலும் அவர் ஒரு பள்ளியில், தனியார் பள்ளியில் இசை ஆசிரியை, மியூசிக் டீச்சராக இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை இப்படி பிரதேசத்தனமாக தெரியுதுன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே விட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இங்கே ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கேயே வந்துட்டியா தாயன்னு வேட்டி செட்டெலாம் கழட்டி போட்டு நெடுவாசை போனால்தான் இப்போ இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. ஆனந்த காத்தும் வீசுது, சாமந்தி காத்தும் அடிக்குது. என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து ஒரு ஐபேஜ் வந்தால் ஆற்றுல போய் குளிக்க போகிற. இப்போ என்ன தேடிக்கிட்டுற? நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டிலே உட்காந்துருந்தாங்க, பூட்டத்தொங்கடா பார்த்துட்டு போகிறேன்னு. அப்புறம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அவர் இசை ஞானத்தை தணிப்பதற்காக சுருளி அருவியில் இருக்கக்கூடிய அந்த சுருளி மலையிலே சித்தராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தரிடம் இவர் பாடம் படிக்கணும்னா அவங்களுக்கு பணம் தட்சணை கொடுக்கணும். அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை, இருந்தாலும் தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழைப்பழமும் 2 சப்போட்டாவும் கொடுத்து அதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்க வந்திருக்கக்கூடியவர். தமிழகத்திலேயே ரிதம்பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றுக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே.
திறமையான இசைக்கலைஞர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் அவ்வளவு அருமையாக உங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ. இதானையா இந்த பேர் தானே பிரகாஷ் டிஜிட்டல் ஆடியோ, டிஜிட்டல் சவுண்ட்ஸ் அருமையாக இருக்குது. உப்பிடாமங்கலம். நீங்கள் தானே தம்பி ஆப்ரேட்ரு? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தாங்கன்னா தெரியும், பைதிக்கிட்டு ஊராக சுற்றிருப்பேன். எங்களை படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் வெங்காய கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி முதல் பாகத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் சிம்ம குரலோன் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அவர் சிம்ம குரலை அப்படி பேசி பாடினா தான் நிகழ்ச்சியே அப்படி இருக்கும். ஹலோ 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 ஹலோ. நான் சிவசிவாண்டு சிவன விருந்து எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்ன விருந்து எல்லோ மும்பாதஞ்சரணமிட்டு தாயே பகவதியா உன்னை கூப்பிட்டு அழைக்கிறேனே குங்குமப்பட்டுக்காரியே. இந்த குமரகமண்டனூர் ஜனங்கள் எல்லாம் போட்டாங்க, ஒரு பிடி மண்ணு எடுத்தாங்க, ஒரு பிடி சோறு. இன்னைக்கு பச்சரிசி பொங்கலம்மா உனக்கு பாப்போட்டுமா விளக்கு, உனக்கு நெய்யோட பொங்கலம்மா உனக்கு நினப்போடமா விளக்கு. ஆத்தா பகவதியா நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழு ஏழு தெய்வ கண்ணி சட்டேடிலாட கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி முப்படாதி மகேஸ்வரி தாயே. அந்த ஆனாடு கோனாடு அழகு புண்ணி விளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம் வாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம் திருக்காம்பளியூர் சின்ன பொண்ணி விளநாடு இன்னைக்கு பாச்சாம்பளியூர் பெரிய பொண்ணி விளநாடு இன்னைக்கு 64 கோட்டை கட்டி ஆண்டு எங்க அண்ணமார் சாமிகளே. வம்சம் அப்பா கருங்குருவி நாடாது நாடாளும் மக்கள் இன்னைக்கு வரகுண்ணா பெருங்குடியாங்கூட்டத்தில் பிறந்த எங்க அப்பன் சின்னம் 10ஆன பழக்காரன் பெரிய 8ஆன பழக்காரன் அங்க 8ஆன பழக்காரன் சின்ன இன்னைக்கு 10ஆன பழக்கார பெரிய 1000 சாம்புகனா இருக்காணி தங்கம்மா நான் கூப்பிட்டு அழைக்க வாடி கொண்டாட்டம் போட்டு முல்ல குதியாட்டம் ஆடி எல்லாம் 7 கண்ணிகளா எழுந்தாடி வாங்கலம்மா. தாயே பகவதி உத்தமா பத்தினி ஒரு சொல்லு வாசகி சத்தியந்த பராத தெய்வமே. இன்னைக்கு இந்த மக்கவோடும் பரணி எல்லாம் மகத்தான பெரும்பரணி ஆளுவோடும் பரணி எல்லாம் அர்த்தமுள்ள பெரும்பரணி தாயே. அங்கே 7 கண்ணிகளை கூட்டக்கலரியில கொண்ட முடியவத்து கொண்டாட்டம் போட்டு முள்ள குதிச்சாடி வாங்கலம்மா. அம்மா உனக்கு பாக்கு மரத்தை வெட்டி அம்மா உனக்கு சப்பரங்கள் உண்டு வண்டி தேக்கு மரத்தை வெட்டி நாங்க தேர்கோளம் உண்டு வண்டி. இன்னைக்கு இந்த குமரகமண்டனூர் ஜனங்கள் எல்லாம் கொங்கு இளைஞர்கள் இன்னைக்கு நடத்துமா நிகழ்ச்சிக்கு தாயே நீ ஆத்துல தலைமுழுகு அரக்கு வந்து நேர்மணு குளத்துல தலைமுழுகு கொடிப்பாசம் என்ன அங்க ஆத்தருகே ஊத்தரைச்சு ஊத்து தலைமுழுகி எங்க கண்ணி மார்த்தாய் அவளும் கண்ணத்தூர் தேவியளு இன்னைக்கு சமயபுரத்தாளு கரூர் பெருமாரி அம்மனே இன்னைக்கு 7 கண்ணிகா கூட்டக்கலரி எழுந்தாடுங்களம்மா. பாடி அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கரங்கையால் வர அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்கரங்கையால் வர அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கரங்கையால் வர அழைக்கட்டுமா. அந்த சாம்புராணி வாசனை அழைக்கட்டுமா தீராத்தி கோயில் கொண்ட பாலாஜி காரியமா இருக்கக்கூடிய மாறியலை அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தேவிகளை அழைக்கட்டுமா
தாய அழைக்கட்டுமா அவ கலங்கையில் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாய அழைக்கட்டுமா அவ கலங்கையில் வர அழைக்கட்டுமா தாயே பர்வதாவத்திரி உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசினி அருக்கால் தங்கவேல் குத்தரம் கொடுக்க ஓடோடி வாமா போக்க மாட்டவோ எமத்தூர் காரிய பகவான கொண்ட நீலியல அழைக்கட்டுமா அந்த குணமான தாயவள அழைக்கட்டுமா ஆக கொடுப்பான அங்கால தாயவள விளாண்ட தேவியல அழைக்கட்டுமா அந்த வீரகனு தாயவள அழைக்கட்டுமா முத்து கொடுப்பான முத்தாமணத்தாளே பூவரண தாயவள அழைக்கட்டுமா அந்த மதுக்கரை செல்லானிய அழைக்கட்டுமா பாலாத்து கோயில் காரிய ராத்து கோயில் கொண்ட இருக்கக்கூடிய மாறிய அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தர்மவள அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கலங்கையில் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கலங்கையில் வர அழைக்கட்டுமா தாயே பத்து தெய்வமே பகவதி அம்மா திகதிகாரு வலையவங்களமாக்கி அங்கனையூத்தி நான் வல்லத்தையும் முட்டே திகதிகாரு வலையவங்களமாக்கி அங்கனையூத்தி நான் வல்லத்தையும் முட்டே வேப்பிலைய தாயே வேப்பிலைய ஆத்தா வேப்பிலைய அம்மா வேப்பிலைய வேப்பிலைய தாமரைக்கு இடுப்புல கொண்டு அவ விளையாடி வரலமா வீரிய சுட்டி வேப்பிலைய தாமரைக்கு இடுப்புல கொண்டு அக விளையாடி வரலமா வீரிய சுட்டி செல்லுக்க தாய் செல்லுக்க ஆத்தா செல்லுக்க அப்படி செல்லுக்க 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 வராளே பகவதியா செல்லுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பகவதியா பமரம சுத்தி வராளே மஞ்ச படவ கொண்டு மகிழ்ந்த பூச்சூடி மஞ்ச போடவ கொண்டு மனிதர்ந்த பூச்சூரி அள்ளி போடவ கொண்டு அசரமா கொண்ட போட்டு சிலுக்க ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க 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 வராளே பகவதியா சிலுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பகவதியா அக்கினியை ஏந்தி வராளே அந்த மாதிரி தங்க கலசமின்னது அங்கே இடி முழங்குது அந்த மாதிரி தங்க கலசமின்னது ஆனாடு கோனாடு இலகு பண்ணி வளநாடு ஆனாடு கோனாடு இலகு பண்ணி வளநாடு உதலூர் பட்டணமா 9 கதலவாச அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னது வெள்ள குதிரையில வேட்டையாடி வரையிலே வெள்ள குதிரையில வேட்டையாடி வரையில வீச துடிக்குதப்பா விங்கோம பங்குதப்பா கடுகை அரிச்சு வந்தா 7 கடை போகுதப்பா அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னது அங்கே இடி முழங்குது எங்க குமரகவண்டர் ஊரிலே பகவதி ஆத்தா கோய கலசம் இன்னைக்கு இந்த பக்கம் பாடெல்லாம் 18 கிராமம் அங்க பேர் வாங்கும்படியே தகதக தகதவை உணமென்னுதம்மா நல்லா இருக்க கைதிட்டு கொடுத்து கொலை போடுக்கு வைக்கல பொம்பளைகள வந்த சாமியில மாளிகை இருக்கு